அனைவருக்கும் வணக்கம் பொதுமக்களே. ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு அந்த நாட்டுடைய சாலை வசதி எவ்வளவு முக்கியமானது அப்படின்றதில் தொலைநோக்கு பார்வையோடு சிந்தித்த முதல் நபர் நம்முடைய பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை நெடுஞ்சாலைகளை அமைத்து எப்படியெல்லாம் இந்த நாட்டிற்காக அதை அர்ப்பணித்தார் என்பது அனைவரும் அறிந்தது. அவரை தொடர்ந்து வந்த நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் இந்த 10 ஆண்டு கால சாதனைகள், இந்த 10 ஆண்டு கால சாதனைகளை குறிப்பாக இந்த தேசிய நெடுஞ்சாலைகள் என்ன மாதிரியான சாதனைகள்லாம் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். ஏன்னா இந்த நேஷ்னல் ஹைவேன்றது பார்த்திங்கன்னா 1988ஆம் ஆண்டு நம்மளுடைய நாடாளுமன்றத்தில் சட்டமாக இயற்றப்பட்டு சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமையத்தின் கட்டுப்பாட்டத்தில் கொண்டு வந்தாங்க. அப்போதிலிருந்தே அவங்களுடைய தொலைநோக்கு பார்வையில் ஒவ்வொரு திட்டமாக கொண்டு வந்துகிட்டே இருந்தாங்க. ஆனால் பாரத பிரதமர் செய்த இந்த 10 ஆண்டு கால சாதனைகளை 60 ஆண்டு காலத்தில் யாராலையுமே பண்ண முடியல. இதற்கு ஆரம்பமாக வாஜ்பாய் அரசு இருந்தது. அதை தொடர்ச்சியாக இந்த 10 ஆண்டு கால சாதனையில் பார்த்திங்கன்னா ரொம்ப குறிப்பாக நம்மளுடைய நெடுஞ்சாலை உலகிலேயே 2வது நீளமான நெடுஞ்சாலைங்க. ஏன்னா 63.73 லட்சம் கிலோமீட்டர் கொண்ட சாலைகள் உலகிலேயே 2வது நீளமான. அதே மாதிரி இதில் தேசிய நெடுஞ்சாலைகள் 1,46,145 கிலோமீட்டர், மாநில நெடுஞ்சாலைகள் 1,79,535 கிலோமீட்டர், மற்ற சாலைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 63,45,409 கிலோமீட்டர். இப்படி பல சாலைகளை கொண்டு அந்த பல சாலைகளை ஒரு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து அந்த கட்டுப்பாட்டில் ஒரு துறையின் மூலமாக செய்யக்கூடிய சாதனைகள் என்பது அளப்பரியது. அதுலேயும் குறிப்பாக பாரத் மோலா பரியோஜனா திட்டம்னு ஒன்று அறிவித்தாங்க. அந்த திட்டத்தின் மூலயமாக 31 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள், 550க்கு மேற்பட்ட மாவட்டங்கள், மொத்தம் 34,800 கிலோமீட்டர் நீளத்தை உள்ளடக்கியது. அதில் நீங்கள் வழங்கப்பட்ட நீளம் பார்த்தீங்கன்னா 27,384 கிலோமீட்டர், கட்டப்பட்ட நீளம் பார்த்தீங்கன்னா 15,045 கிலோமீட்டர். இப்படிப்பட்ட சாதனைகள் செய்துள்ள இந்த தேசிய நெடுஞ்சாலை 2022ஆம் ஆண்டு கின்னஸ் சாதனையும் படைச்சிருக்குன்னு நம்ம அப்போ போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்காரி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது என்ன கின்னஸ் சாதனைன்னு பார்த்தீங்கன்னா, அமராவதியிலிருந்து அகோலா அப்படின்ற இடத்திற்கும் இடைப்பட்ட NH-53 அதில் தொடர்ச்சியாக சாலைகளை செய்து அந்த தேசிய நெடுஞ்சாலை முனையிலிருந்து தேசிய நெடுஞ்சாலையுடைய ஊழியர்கள் தொடர்ந்து 105 மணி நேரங்கள் 33 நிமிடங்களில் சாதனை படித்தாங்க. அது கின்னஸ் ரெக்கார்டில் இன்றைக்கே இருக்குது. அது நம்மளுடைய பாரதத்திற்கு பெருமை, நம்ம இந்தியாவிற்கு பெருமை. ஏன்னா அப்போல்லாம் நம்ம சொல்லுவோம், அமெரிக்காவை பார், ஜப்பானை பார், சிங்கப்பூரை பார், ஒரு ரோடுனா கூட மற்ற கண்ட்ரிகளை ஒப்பீடு செய்ய வேண்டிய நிலைமையில் இருந்தோம். இன்றைக்கி அப்படி இல்லை. என் இந்தியாவை பார், என் பாரதத்தை பார், என் பாரதத்தின் சாலைகளை பார். இப்படி தான் நம்ம வளர்ச்சி இருந்துகிட்ருக்கேன். ஏன்னா இதெல்லாம் நம்ம சொல்லணுன்றதால தான் ஒவ்வொரு வெளிநாட்டுக்காரனும் இன்றைக்கி எல்லாத்துக்குமே உதாரணமாக சொல்கிறது இந்தியாவை பார் அப்படின்றது தான். அதோடைய தொடர்ச்சி தான் இந்த தேசிய நெடுஞ்சாலைகளோட வளர்ச்சியும் கூடவே. இந்த தேசிய நெடுஞ்சாலைகளுடைய வளர்ச்சி 2030ஆம் ஆண்டில் இதை 75,000 கிலோமீட்டராக உயர்த்துறதுக்கு மத்திய அரசு பட்ஜெட் நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அந்த பட்ஜெட் நிதி ஒதுக்கீடின்படி 2024-25ஆம் ஆண்டு தேசிய நெடுஞ்சாலைகளை கட்டமைப்பதற்காக 2.5 லட்சம் கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறாக இந்த தேசிய நெடுஞ்சாலைகள் உருவாக்கப்பட்ட துறை, அந்த துறையின் சாத்தியத்தை அறிந்து அந்த துறையின் மூலமாக மக்களுக்கு என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ அளப்பரிய விஷயங்களை கொடுத்து 10 ஆண்டு கால சாதனையில் தொழில் வளர்ச்சிக்கு முக்கியமாக ஊக்கிட்டவர் தான் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி. அவருடைய தொலைநோக்கு பார்வை திட்டத்தின் மூலமாக நாம் பயன்பெறுவோம். நன்றி. வாழ்க வளத்துடன்.